ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெயம் ரவியோட அடுத்த படம் பிரதர். இந்த படத்தோட வந்துட்டு அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பிரதர்னு டைட்டில் வச்சு மேபி இது ஒரு ஃபேமிலி ராம்காமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பிகாஸ் அவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ், சில சீன்ஸ், அதாவது வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம், ப்ரொமோஸ் வீடியோலாம் ஒன்று வந்துட்டு செஞ்சு விட்டாங்களே. ஸோ அது பார்க்குறப்போ ஒரு ராம்காம் கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ எது இருந்தாலும் நம்ம வந்துட்டு டீசர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோமே, சரிங்களா? ஸோ டீசர் வந்துட்டு 1 minute 7 seconds. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டைரக்டாக டீசர் பார்த்துருவோம். உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு எய்ம் இருக்கும். மிஸ்டர் கார்த்திக், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டைரக்டாக பிரதரோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பிரதரோட அஃபிஷியல் டீசர் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு எய்ம் இருக்கும். மிஸ்டர் கார்த்திக், உங்களோட எய்ம் என்ன? 3 வேளையும் நல்லா ஃபுல்லா சாப்பிடணும். 8 மணி நேரம் இடியே அடிச்சாலும் எந்திரிக்க கூடாது, அப்படி தூங்கணும். அப்புறம் மனசுல பட்டதை பேசணும், செய்யணும். அவ்வளவுதான் அங்கிள், இதான் என் aim. இல்லை, என்னோட ஆசைங்க. அமுதா கை பிடிச்சா என்ன புதுசா செதுக்க ஆரம்பிச்சா, சரியா என்ன புரிஞ்சேதானே காதலிச்சா. கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். Keshavanna, what is your aim? I want to become a big singer like Sid Sriram. Pinky na lungi kavale. ஓ, தீபாவளி ரிலீஸு. ஓகே கைஸ், பார்த்துட்டோம். விடிவி இருக்காரு. கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்க போகுது படம். அவரோட சின்ன கிளிப் வந்ததுக்கே சிரிப்பு அடக்க முடியலங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே கொஞ்சம் சண்டை இருக்குது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ராம்காமாக தாங்க இருக்க போகுது, சரிங்களா? ஸோ நம்ம டைரக்டர் வந்துட்டு ராஜேஷ், அவரோட என்னோட ஃபேவரட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒரு கல் ஒரு கண்ணடி அண்ட் வந்துட்டு வாசுவும் சாரனும் ஒன்றா படித்தவங்க. இதில் வந்துட்டு சந்தானமோட காமெடி வந்துட்டு செம்மையாக அந்த கதைக்கு வந்துட்டு ரிலேட் ஆகிருக்கும். ரியலி எப்படி சொல்கிறது, காமெடினாலே இந்த படத்தில் வர சீன்ஸ் தான் வந்துட்டு நான் சொல்லுவேங்க. லேடி செம்மையாக என்ஜாய் பண்ண, செம்ம ஃபன்னாக இருக்கும், நல்லா இருக்குங்க, சரிங்களா? கதையை வந்துட்டு அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, பிளாகும் இருக்காது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கங்கே எமோஷ்னல் அதெல்லாம் இருக்கும். பட் வந்துட்டு கடைசியில் எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அது ஃபன்னாகிருங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ராஜேஷோட வந்துட்டு ஃபிலிம் கான்செப்டாக இருக்குங்க. மெயின் ப்ளாட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விடிவி இருக்காரு, எனக்கு அதுதான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி வரப்போகுதுன்ட்டுன்னு. வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு சில சீரியஸாக தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த படத்தில் எப்படி வந்துட்டு ஃபன்னாக கொண்டு வர போகிறாங்க ஒரு ஃபேமிலியாக. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் அந்த பிரதர் டீசர் வந்துட்டு என்ன மாதிரி எனக்கு லிட்டரலி ஃபன்னாக ஃபீல் பண்ணிச்சோ உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதனை என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நான் வச்சேன் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.